வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ரொம்ப குறிப்பாக ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகள்லாம் என்னன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல் முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர்மெலான். இந்த தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா சிட்ருலின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது, இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த பழத்தில். இந்த சிட்ருலின் அப்படின்றது ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக ஆண்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் தர்பூசணி பழம் அப்படின்றத வாரத்துக்கு ஒரு தடவையாவது தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா PME அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் பாதிப்போட தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு உணவு வாழைப்பழம். ரொம்ப குறிப்பாக செவ்வாழை அப்படி இல்லைன்னா ஏலக்கி மாதிரியான முக்கியமான வாழைப்பழங்கள் எல்லாமே உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. பழங்கள் அப்படின்றது பொதுவாக முடிஞ்ச அளவு காலை உணவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு இன்னுமே நல்லது. இந்த செவ்வாழை அப்படின்றது இல்லை ஏலக்கி வாழைப்பழம் எல்லா வாழைப்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தில் இயற்கையாகவே அஃப்ரோடிசியா குணம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதால பொதுவாகவே ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் சரி செக்ஸ் டிரைவை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான பழங்களில் வாழைப்பழம் அப்படின்றது ஒன்று. இந்த வாழைப்பழத்தில் ரொம்ப குறிப்பாக புரோமிலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு என்சைம் சத்து அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே அதிகப்படுத்தும். ரொம்ப குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து சிகிச்சை எடுக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இன்ஃபர்டிலிட்டிக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணும். ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குன்னா அதையும் படிப்படியாக இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான உணவுகளில் வாழைப்பழம் அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி மற்ற பழங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா அத்திப்பழம், ட்ரைடு இருக்கக்கூடிய அத்திப்பழம் கிடையாது, அதாவது காய்ந்த அத்திப்பழம் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம் நீங்கள் காலை உணவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளை பழம், அன்னாசி பழம், புரோமிலைன் அப்படின்னு ஒரு என்சைம் சொன்னேன் இல்லையா வாழைப்பழத்தில், அது பார்த்திங்கன்னா அன்னாசி பழத்துலையும் அதிகமாக இருக்குது. அன்னாசி பழத்தையும் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திராட்சை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய திராட்சை, அவகேடோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி, அதே மாதிரி நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சியாக ஆப்பிள் பழம் இதெல்லாம் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே படிப்படியாக ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நட்ஸ் எல்லாமே உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் பாதாம் பருப்பு அப்படின்றது தோல் உரிச்சிட்டு ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 பாதாம் பருப்பு முதல் உணவாக, காலையில் எழுந்ததும் முதல் உணவாக நீங்கள் காலையில் தோல் உரிச்சிட்டு பாதாம் பருப்பை நல்லா கடித்து மென்று விழுங்கிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரோட்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, தமிழில் வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால்நட்டை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 4 இல்லை 5 வால்நட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அந்த நோயோட தீவிரத்தையும் சீக்கிரமே கம்மி பண்ணும். இதோட மட்டும் இல்லை, அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் மீன், முட்டையில் பார்த்தீங்கன்னா புரத ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, கூடவே இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை கம்மி பண்ணக்கூடிய வைட்டமின் B1 மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கீரை, எல்லா வகை கீரையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். தொடர்ச்சியாக மதிய உணவில் ஏதோ ஒரு வகை கீரை சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 தடவையாவது. அதே மாதிரி முருங்கைக்கீரை மட்டும் இல்லாமல் கொடி பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பரட்டை கீரை, பருப்பு கீரை, வெந்தயக்கீரை, இதெல்லாம் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் மதிய உணவில் நீங்கள் கீரையை கூட்டு மாதிரி சமைத்து பருப்போடு சேர்த்து மசித்து கூட்டு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா புரத ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு முழுமையாக போய் சேரும். கீரை அப்படின்றது தொடர்ச்சியாக மதிய உணவில் ஏதோ ஒரு வகை கீரை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணீர் விட்டான். இந்த அஸ்பராகஸ் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அஸ்பராகஸ் கிரேவி மாதிரி, சப்பாத்தி இல்லை ஏதோ ஒரு பூரி சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிரேவி மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிரேவி மாதிரியும் சமைத்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். இதோட மட்டும் கிடையாது, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா கேரட் கட்டாயம் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெண்டைக்காய். இப்போ பொதுவாகவே ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம மென்டல் ஹெல்த் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருக்கணும். அப்படி மென்டல் ஹெல்த்தையும் தாண்டி ஒரு சில வைட்டமின் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படலாம். வைட்டமின் A ஊட்டச்சத்து, வைட்டமின் B ஊட்டச்சத்துக்கள், ஜிங்க் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏற்படலாம். ஸோ இதை ஈடுகட்டுறதுக்கு வைட்டமின் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கோவக்காய், வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் உங்கள் மதிய உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. அதே மாதிரி குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய்
ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு 11 மணி அளவில் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா ஈவினிங் ஒரு 4 to 5 PM அந்த டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி. வெள்ளரிக்காய் அப்படின்றது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் வெள்ளரிக்காய் அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி வெங்காயம், தொடர்ச்சியாக தினமுமே வெங்காயம் அப்படின்றது நீங்கள் பெரிய வெங்காயம் ஆகட்டும் இல்லை சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் அப்படின்றத நீங்கள் ரைத்தா, அதாவது தயிர் பச்சடி மாதிரி ரைத்தா மாதிரி சாப்பிட்டுடலாம். வெங்காயம் தொடர்ச்சியாக அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் தினமுமே சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே படிப்படியாக ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளியே வர முடியும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக டார்க் சாக்லேட் அப்படின்றது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் தரும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதை வைத்து ஒரு ரிசர்ச்சே நடத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஃபினைல் எத்திலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல என்டார்ஃபின் உற்பத்தியை, என்டார்ஃபினோட ரிலீஸை பார்த்தீங்கன்னா சீரான அளவில் வைத்து பராமரிக்கும். இதனால் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு டார்க் சாக்லேட் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. டார்க் சாக்லேட்டை அளவுக்கு மீறி எடுக்க வேண்டாம். அளவோடு தொடர்ச்சியாக தினமுமே ஒரு 90 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்பு சீக்கிரமே படிப்படியாக கம்மியாகிறது நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே, இஞ்சி பூண்டு விழுது மாதிரி நீங்கள் அன்றாட உணவு சமைக்கும் போது சேர்ப்பீங்க இல்லையா, அப்படியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரேட்டட் ஜிஞ்சர், நல்லா தோல் சீவின இஞ்சியை முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க, சீவி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கிரேட்டட் ஜிஞ்சரை 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்து நல்லா குழைத்து இரவு உணவுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுடணும். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு படிப்படியாக கம்மியாகும். அதே மாதிரி பூண்டு சொன்னேன் இல்லையா, பூண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூண்டு பால் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பூண்டு உங்கள் அன்றாட உணவு ரசத்துலலாம் பூண்டு சேர்ப்போம் இல்லையா, தினமுமே தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு 2 பல்லு பூண்டு உள்ளுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக கிளவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம்பு தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 இல்லை 3 கிராம்பு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து 1 கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை அப்படியே குடிச்சிடலாம். கிராம்பு தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கிராம்பு வாயில் போட்டு உங்கள் பற்களில் அப்படியே இடுக்கில் வைத்து உங்கள் உமிழ்நீர், அதாவது சலைவாவோடு சேர்த்து அந்த சாரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குனீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கிராம்பு அப்படின்றத ரொம்பவே கம்மி பண்ணிடணும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக முக்கியமான ஒரு உணவு காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் அப்படின்ற காளான் உணவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி ஊட்டச்சத்து இயற்கையாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக துத்தநாக ஊட்டச்சத்து, இது கூட ஏகப்பட்ட வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால பொதுவாகவே ஆண்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். இந்த பாதிப்பு இருக்குனாலும் சீக்கிரமே படிப்படியாக அதை விட்டு வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த உணவு முறையை தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 60 நாட்கள் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்புலேருந்து வெளிவர முடியும். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாக ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கக்கூடிய ஆண்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 30 நாட்களில் இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா, ஜாத்திக்காய் பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஜாத்திக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 60 மில்லி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய நல்லா காசினா பசும்பால் எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இந்த பாலில் 1/4 டீஸ்பூன் ஜாத்திக்காய் பொடியை நல்லா கலக்கிடுங்க. கூடவே ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி இதை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. வெள்ளை சர்க்கரை இதில் கட்டாயம் சேர்க்காதீங்க. இனிப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கருப்பட்டி வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் இதில் நீங்கள் இனிப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு இரவு உணவுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை குடிச்சிடணும். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 30லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பாதிப்புலேருந்து வெளிவரதோட மட்டும் கிடையாது, பொதுவாகவே விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே பார்த்தா ஜாத்திக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள், லிக்னன் சத்துக்கள் எல்லாமே அதிகப்படுத்திடும். கூடவே குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அஃப்ரோடீசியா குணம் கொண்ட முக்கியமான மூலிகையில் ஜாத்திக்காய் அப்படின்றது ஒன்று. பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய முக்கியமான உணவில் இந்த ஜாத்திக்காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஜாத்திக்காய் கலக்கப்பட்ட பால் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே அஃப்ரோடீசியா குணம் அப்படின்றது இதில் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்
இந்த ஜாதிக்காய் பொடி கலந்த பால் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும். ஜாதிக்காய் பால் பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.